தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக கடந்த 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, டாஸ்மார்க் ஊழல், இப்படி பல ஊழல்கள் இன்றைக்கு ஊழல்களில் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது, தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை. ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை திசை திருப்பு மறுசீரமைப்பில் இல்லாத ஒரு விஷயம் எங்கேயாவது அந்த விஷயத்தை நாம் பேசியிருக்கோமா? பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? எங்கே கூட பேசலை. அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா? எங்கேயும் விவாதம் வரல. பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதே கோயம்புத்தூருக்கு இங்கே தான் வந்திருந்தார் 2 மாதத்துக்கு முன்னாடி. நம்மளுடைய கோயம்புத்தூர்லேருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கார். நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்தில் ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் அவர். இந்த அரசாங்கமே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரசாங்கத்தை நடத்துவது ஒரு தம்பிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. யார் தான் அங்கே அதிகார மையம்? அல்லது யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள்? அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுப்பது யார்? இவர்களெல்லாம் பவர் சென்டராக எப்படி வந்தார்கள்? இவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? அல்லது டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார்? அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கின்ற அளவுக்கு அந்த தம்பிகளினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மறைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உண்மையாக மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும், அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு தொகுதியினுடைய மறுசீரமைப்பு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.